அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை இந்த கலிமத்து தௌஹீதில் படைத்தது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துவதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கிய நிலையில் எம்மை வாழ வைத்திருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள். இதுவரை இந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்தினோமா இல்லையா என்று எமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் வாழ்வை தருவதை போன்ற அருள் வேறெதுவும் கிடையாது. அதைவிட மேலான ஒரு அருள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி வாழக்கூடிய பெற்றோர்களுடைய வயிற்றில் குழந்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஃபித்ராவில் இயற்கையில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவும் நஸ்ரானிகளாகவும் மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கொள்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் சொல்லுகிறான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நபியே, இந்த அராப் வாசிகள் இந்த ஈமானை ஏற்றது, உங்களை பின்தொடர்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுவது, இவற்றையெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவியாக இவர்கள் நினைக்கிறார்கள். நபியே, குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், தெளிவாக சொல்லுங்கள் நபியே, இவர்கள் மூலமாக அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த செயல்களையும் எதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் விட்டு தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்களுக்கு தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் அதன்படி வாழ்வது இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. அது அவர்களே அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை தவிர இதனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை. யார் இந்த உதவியை இவர்களுக்கு செய்தது தெரியுமா? நபியே, அதையும் சொல்லுங்கள். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் கூறுவதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்வதற்கு இந்த செய்தியை நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறார். ஆம் கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் நாளை மறுமையின் வெற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இந்த வானம் இல்லை, இந்த அண்ட சராசரங்கள் இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்கள் இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் இல்லை. இவை அனைத்தும் படைக்கப்பட்டதும் அனுப்பப்பட்டதும் இறக்கப்பட்டதும் காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறார், வமா خلقتுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நபியே, மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தவிர. நபிமார்கள் அனுப்பப்பட்டது இந்த காரணத்திற்காகத்தான். அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த படைப்பை போன்ற ஒரு சிறந்த படைப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய அருளில் இந்த நபியின் அருளை போன்ற ஒரு அருள் கிடையாது. அந்த நபியை முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி இந்த பூமியில் நமக்கு ரசூலாக அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பூமியில் கழிந்ததன் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறார். நபியே, நபித்துவத்துடைய செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற நிபந்தனையோடு ஆரம்ப காலத்தில் ரகசியமாக அழைப்பு விடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்துக் கூறுவதற்காக வருகிறார்கள்.
மக்காவுடைய மலைக்குன்றின் மீது ஏறுகிறார்கள். குறைஷி குடும்பத்திலே பிறந்தவர்களையும் மக்காவில் பெரும் கோத்திரத்திலே வாழ்பவர்களையும் அழைத்தார்கள். எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அந்த மைதானத்தில் கேட்டார்கள், என் கூட்டமே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து சில மக்கள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை நம்பிக்கை கொள்வீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்தன்மை அறிந்த அந்த கூட்டம் சொன்னது, உம்மை நாங்கள் பொய் சொல்லுவோராக ஒருபோதும் கண்டதில்லையே. அப்படியா? அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறுமை வரும் வரை அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளன். ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த அழைப்பை கொடுக்குமாறு அல்லாஹ் சொன்னான். நபியே சொல்லுங்கள், உம்முடைய நெருக்கமான குடும்பத்தார்களை அழைத்து இந்த எச்சரிக்கையை சொல்லுங்கள். மறுமையில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்விலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை அவர்கள் அடைய வேண்டும் என்றால், அவர்கள் சுமக்க வேண்டிய கொள்கையை, நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளைக்கு பிறகு எல்லோர்களையும் அழைத்தார்கள். யா மஅஷர இஷ்தரு அன்ஃபுஸக்கும் மினல்லாஹ் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ யா பனி அப்துல் முத்தலிப் யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் யா சஃபியா யா ஃபாத்திமா என தன்னுடைய குடும்பத்தார்களின் நெருக்கமானவர்கள் எல்லோர்களையும் அழைத்து சொன்னார்கள், உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னால் உங்களுக்கு எந்த பலனையும் செய்ய முடியாது. யா ஃபாத்திமா, என் மகளே, இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் உமக்கு தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து உம்மை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கொள்கையை அறிந்து கொள், அதில் உறுதியாகிக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்தார். ஹய்ய அலல் ஃபலாஹ்.